நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அந்த பீர்பாலும் அக்பரும் ஒரு சமயம் இப்படியே காட்டுல வேட்டைக்கு போறா. ரொம்ப தூரம் போன உடனே வேட்டையாடி நடந்ததுனால அக்பருக்கு ரொம்ப பசி வந்துடுத்து. கையில் எடுத்துட்டு போன கட்டு சாதங்கள்லாம் தீர்ந்து போயிடுத்து. அக்பர் பீர்பாலை பார்த்து சொல்றார், ரொம்ப பசிக்கிறது, இன்னும் போனா காட்டு பிரதேசங்கள்ல காட்டுவாசிகள் யாராவது இருப்பா, அவர்கள் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுட்டு வரலாம் இருக்கேன், நீயும் வரியா பீர்பால்? பீர்பால் சொல்றார், எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு நாம ஜபம் பண்ணணும்னு ஒரு கணக்கு உண்டு, அந்த நாம ஜபம் பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன், இந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு நான் நாம ஜபம் பண்றேன், நீங்க வேண்டுமானால் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அக்பர் சிரிச்சுட்டு வரார், நீ நாமா சொல்லின்று, நாம அவனுக்கு சோறு போடாது, நாம முயற்சி பண்ணினாதான் சோறு கிடைக்கும், எனக்கு பசிக்கிறது, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். இப்படியே போன உடனே அந்த குடும்பங்கள்லாம் காட்டுல இருக்கும் இல்லையா, மகாராஜாவே வந்திருக்காருன்னு கூப்பிட்டு தேன் எடுத்துட்டு வந்து, திணை எடுத்துட்டு வந்து, பழங்கள் எடுத்துட்டு வந்து அந்த ராஜாவுக்கு ஒரு அருமையான விருந்து கொடுத்தா. இதெல்லாம் சாப்பிடும்போது ராஜாவுக்கு தோணித்து, பாவம் பீர்பாலும் தானே கூட வந்தான், அவன் சாப்பிடலையே அப்படிங்கிறதுனால தான் சாப்பிட்டுட்டு ஒரு அந்த ஜனங்கள்கிட்ட கேட்டு இன்னொரு பேக் பண்ணிட்டு வந்தார். நிறைய பழங்கள் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுக்க சொல்லி எடுத்துட்டு வந்தார். பீர்பால் இந்தா சாப்பிடு. பீர்பால் முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டுட்டு மகாராஜாவை பார்த்து சொன்னார், நீங்க போகும்பொழுது நாமா சொன்னா சோறு கிடைக்குமான்னு சொன்னேன், அந்த நாமா என்ன பண்ணிருக்குன்னா என் பொருட்டு இந்த தேசத்து ராஜாவை பிச்சை எடுக்க வச்சிருக்கு, அதுதான் நாமத்தினுடைய பெருமை அப்படின்னு சொன்னார். அதனால என்ன அப்படின்னுட்டா, நாம கீர்த்தனத்தினால நீங்க பகவானை பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகவான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய நன்மைக்காக தான் இருக்குமே தவிர நாம அதை புரியாம வேணால் பகவான் மேல கோச்சிக்கலாம். ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா கிட்ட ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்பொழுதுமே எந்த காரியம் எது நடந்தாலும் கடவுள் நன்மைக்கு தான் செய்யறார், கடவுள் நன்மைக்கு தான் செய்யறார் அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாள் ராஜாவும் அவரும் உட்கார்ந்துட்டு பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கும் பொழுது ராஜா ஒரு ஆப்பிள கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆப்பிள கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ராஜாவுடைய சுண்டு விரல் அந்த கத்தினால, பேச்சு சுவாரத்தினால கட்டாகி கீழே விழுந்துடுத்து. மந்திரி, என் விரல் கட்டாயிடுத்து பத்தியா அப்படின்னார் ராஜா. மந்திரி தான் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்காரு. என்ன பதில் அப்படின்னுட்டா, ராஜா, கடவுள் எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் பண்றார். ராஜாவுக்கு கோபம் வந்தது, என்னுடைய சுண்டு விரல் அருந்து கீழே விழுந்திருக்கு, ரத்தம் கொட்டுறது, இதை போய் கடவுள் நன்மைக்கு பண்றாருன்னு சொல்றியே, நீ நல்ல மந்திரி கிடையாது, உன்னை தூக்கி நான் ஜெயில போட போறேன் அப்படின்னார். அந்த மந்திரி அப்பொழுதும் என்ன சொன்னார்னா, நீ என்ன ஜெயில போடுறதையும் கடவுள் நன்மைக்கு தான் பண்றார். இந்த ராஜா நினைச்சா அந்த மந்திரிக்கு பைத்தியம் பிடிச்செடுத்து, எது நடந்தாலும் கடவுள் நன்மைக்கு தான் பண்றார், கடவுள் நன்மைக்கு தான் பண்றார்னு சொல்றார் அப்படின்னுட்டு 2-3 நாளா இந்த மந்திரி ஜெயில இருக்கார். மாசத்திலே குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த ராஜா வேட்டையாடுறது போடுறதுக்கு வழக்கம். அந்த மாதிரி அந்த தேசத்து ராஜா வேட்டையாடி அந்த ராஜாவுடைய பவுண்டரிஸ் தாண்டி வேற ஒரு பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு காளியை வழிபாடு பண்றான், அதுக்கு நரபலி கொடுக்கறது வழக்கம். இவரும் இந்த தேசத்துக்கு தானே ராஜா, தன்னுடைய நாட்டு எல்லையை கடந்து அவர் தனியா போன உடனே அந்த ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பிடிச்சிட்டு போய் இவனை காளிக்கு பலி கொடுக்கலாம்ங்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த காளி முன்னாடி உட்காத்தி வைக்கும் போது அவர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருப்பாரே, அவர் வந்தார், இந்த ராஜாவை தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டு கையில ஒரு விரல் இல்லாததை பார்த்துட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தவனெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், ஊனமா இருக்கிற ஒரு பொருளை காளிக்கு பலி கொடுக்க கூடாது, இவனை அவிழ்த்து விட்டுடு. அப்பதான் ராஜா யோசிச்சான், அன்றைக்கு ஆப்பிள கட் பண்ணும் போது கடவுள் நன்மைக்கு செய்யறாருன்னு சொன்னார், இன்றைக்கு சுண்டு விரல் போனா போச்சு, இன்னைக்கு சுண்டு விரல் போகலைன்னா ஆளேன்னா போயிருப்பேன்னா, அன்றைக்கு கடவுள் அதனாலதான் என்னை காப்பாத்திருக்கார் போல இருக்கு. முதல்ல மந்திரிக்கு வந்து நன்றி சொல்லணும். மந்திரி கிட்ட வந்தார். மந்திரி, உன்னை தூக்கி ஜெயில போடும் பொழுது அதுவும் கூட கடவுளுக்கு நன்மை பண்றாருன்னு சொன்னியே, சுண்டு விரலை எதுக்கு கட் பண்ணார்னு புரிஞ்சது, உன்னை ஜெயில போட்டது எந்த விதத்துல நன்மை? மந்திரி சொன்னார், ராஜா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், வழக்கமா நீங்களும் நானும் சேர்ந்துதானே வேட்டைக்கு போவோம், உங்க உடம்புல தான் ஊனம், என் உடம்புல ஊனம் இல்ல, உங்களை விட்டுட்டு என்ன பிடிச்சிருப்பான் இல்லையா, என்ன ஜெயில போட்டதுனால தானே நான் போகல. அதனால நீங்க நாம கீர்த்தனம் பண்ணி பரிபூர்ணமா அத்தகைய பகவான்கிட்ட சரணாகதி பண்ணினீர்களானால் உங்கள் வாழ்க்கையில நன்மையை தவிர வேற ஒன்றுமே நடக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாது.
ஏதோ விபத்து நமக்கு ஏற்பட்டதா இருக்கலாம். அந்த விபத்து வரப்போறது அதை கடவுள் தடுத்திருக்காருங்கிறது கூட தெரியாது. ஆனா ஒன்றே ஒன்று தெரியும், நமக்கு நாம கீர்த்தனம் பண்ணக்கூடிய நமக்கு அத்தனை பேருக்கும் நன்மை மட்டும்தான் நடக்குமே தவிர கெடுதல் நடக்கவே நடக்காது. அது அவ்வளவு மகான்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் சாட்சியா இருக்கு.